அது நமக்கு வேண்டாம் அத்தை. என் அப்பா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவரு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏகண்ண, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் தான் கொண்டு போகணுமே தவிர நகை நட்டையோ காசு பணத்தையோ இல்ல. அந்த காசு பணத்தை எதிர்பார்த்து வந்து ஒரு குண்டுமணி நகையாவது போட முடியுமான்னு அவனை கேட்டா இல்ல, அவ தப்பு பண்ணா. சரி, ஆம்பளை பிள்ளைய பேத்த அவதான் தப்பு பண்ணானா, இவன் என்ன பண்ணான்? வீம்புக்கு நகையை போறன்னு சொல்லி போலியா நகையை போட்டு எங்களெல்லாம் ஏமாத்த பார்த்தான். இவன் தப்பு பண்ணா. இப்படி இவங்க எல்லாம் பண்ண தப்புக்கு நீ ஏன் கண்டு மன்னிப்பு கேட்கணும்? பெண்ணே, எல்லா தப்பையும் உன் தலை மேல போட்டுக்கிறது உனக்கு பெருந்தன்மையா இருக்கலாம் கண்ணு, உனக்கு பெருந்தன்மை தான். ஆனா மண்ணு ஈரமா இருக்குன்றதுக்காக அதை சுரண்டி பார்த்துட்டே இருக்க கூடாது இல்ல. பாரு கண்ணு, இவங்க எல்லாம் பண்ண தப்புக்கு இவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. என்ன காரியம் பண்ணிட்டீங்க மாமா? இந்த பாவிக்காக எத்தனையோ அசிங்கத்தை சுமந்தீங்க, எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சீங்க, எத்தனையோ உறவுகளை இழந்தீங்க. வாங்காத சொல்லெல்லாம் வாங்குனீங்க, கேளாத சொல்லெல்லாம் கேட்டீங்க. இன்னும் மிச்சம் இருக்குன்னு நினைச்சுதான் இந்த பாவி கிட்ட மன்னிப்பு வர கேக்குறீங்களா மாமா? உங்களோட பாவம் மாமா நானு, என்னோட புண்ணிய மாமா நீங்க. நீங்க போய் என்கிட்ட யோ மாமா, உங்ககிட்ட பேசணும், வா. கண்ணே, போலீங்களா? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு இல்ல, சந்தோஷமா இரு. ஐயா ஐயா, ரெண்டு பேரும் மணமேடைக்கு போங்க போங்க. யோ மாமா, நீ ஒரு திருட்டு கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் உங்ககிட்ட நகையில மட்டும் கைய வச்சிடாதன்னு அப்பவே சொன்னேன். நான் அவ்வளவு சொல்லியும் நீ உன் புத்திய காட்டிட்டேல. அந்த செண்பகவள்ளி உன்னை காரி துப்புனதுல தப்பே இல்லையா? வச்சு செஞ்சுட்டா பத்தியா? என்கிட்ட என்ன சொல்லி பணம் வாங்கின? என்ன சொல்லியா பணம் வாங்கின? அந்த செண்பகவள்ளி வீட்டு வாசப்படி ஏறி வந்து என்னை கண்டபடி கேள்வி கேட்டா. பொண்ணுக்கு பொட்டு தங்கம் கூட போட முடியாத கையாளாகாதவன்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு மாப்பிள்ளைன்னு கதர்னல்ல. பாவம் ஊர் முன்னாடி உன்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டா. என் மாமே அவ முன்னாடி கெத்தா இருக்கணும்னு அன்னத்துக்கு நகை எடுக்க பணம் கொடுத்தேன். கடைசியில எனக்கே விபூதி அடிச்சிட்டல. உனக்கு அந்த செண்பகவள்ளி தாயா சரி. சபையில வச்சு கிழிச்சு தொங்க விட்டா பாரு. அன்னைக்காவது பரவாயில்ல, உன் வீட்டு முன்னாடிதான் சாமி ஆடினான். இப்ப ஊர் முன்னாடி உன்னை கழுவி ஊத்திட்டு போயிட்டா. அசிங்கப்பட்டு நில்லு. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? யோ, ஏதாவது வாயை திறந்து பேசியா? என்ன பண்ண சொல்றீங்க மாப்ள? என்ன நல்லா பாருங்க. நான் வாலிப வயசா இருக்கும் போதே உழைக்காதவன் இந்த வயசுக்கு மேல வேலை செஞ்சு என்ன சாப்பிட சொல்ற? இல்ல என்னால வேலைக்கு தான் போக முடியுமா? என்னடா மாமா இப்படி பண்ணிட்டேடான்னு
நீ கோச்சிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நீ என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது அண்ணன். அவ தான் எனக்கு ஏடிஎம் கார்டு. நான் காலை ஆட்டிக்கிட்டு வீட்டுல தான் கிடப்பேன். அவ தான் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டுவா. என்ன பொறுத்த வரைக்கும் அவ என் பொண்ணு இல்ல, தினமும் தங்க முட்டை போற வாத்து. அவளை நீங்க கொத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க மாப்ள. அவளை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி என் லைஃபுக்கு ஒரு கேரண்டி தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் நகையை எடுத்தேன். இந்த உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே தெரியணும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல மாப்ள. யோ மாமா, என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டேல்ல? அண்ணத்தை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மொத்த நகையும் உன்கிட்டையும் அக்கா கிட்டையும் கொடுத்துட்டு போறதா தான் இருந்தேன். ஆனா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம அவசரப்பட்டுட்டியே. என்ன மன்னிச்சிடுங்க மாப்ள, புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன். அது நீயும் கொடுத்த என்ன இல்ல நானா எடுத்த என்ன, ரெண்டும் ஒண்ணு தானே மாப்ள. சரி சரி விடு. நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நான் பணத்தை கொடுத்தேன். என்ன நீ ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு அந்த பொம்பளை முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டு போய் நிக்கிற. எனக்கு என்ன வந்துச்சு போ, அந்த நகையை நீயே வச்சுக்கோ. ஆனா சொன்ன மாதிரி அண்ணத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுமாமா. அதுல எதுவும் சொதப்பிடாத மாமா. அப்பாடா, எங்க கூப்பிட்டு வச்சு அந்த நகையெல்லாம் கேட்பான்னு நினைச்சேன். நல்ல வேலை பேசாம போயிட்டான். அடே சாமி துரை, 50 சவரமும் உனக்கு தாண்டா. தங்க விலை வேற நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு நீ ஒரு லட்சாதிபதி. கூடிய சீக்கிரமே கோடீஸ்வரன் ஆனாலும் ஆச்சரியம் இல்லடா, ஆச்சரியம் இல்ல. என்ன அண்ணா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன? ஏய், என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? வாங்க பெரியமா, என்னாச்சு? வாங்க எங்க கூட வந்து உட்காருங்க. வாங்க பெரியமா. ஏய், என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? வாங்க. நான் வரல போ. பெரியப்பா, என்ன பெரியப்பா எல்லாரும் உம்முன்னு இருக்காங்க?